ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜூன் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு லாபத்தை அதிகரிக்கும் ஒரு மாதமாக அமைகிறது. மாதம் பிறந்து 2ஆம் தேதி அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசியில் உச்சம் பெறப் போகிறார். லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதாலும் லாபஸ்தானத்தில் உள்ள சனி பகவானை அவர் விசேஷ பார்வையால் பார்வையிடுவதாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர்வடைய போகிறீர்கள். வேலை, தொழில், வியாபாரம் என அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடைவீர்கள். 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் கண்டிப்புடன் கூடிய கோபமும் வேகமும் இருக்கும். நீங்கள் சொல்வதை தான் பிறர் கேட்க வேண்டும் என்ற மனநிலையை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் செயல் பிறருக்கு எரிச்சலை உண்டாக்கும். இதனால் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருவதால் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆட்சி பெற்ற புதன் பகவானுடன் சூரியன் சேர்ந்து 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் கணவன் அல்லது மனைவி வழியில் விரயங்கள் ஏற்படும். அவை மருத்துவ செலவுகளாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. காம திரிகோணம் எனப்படும் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்கள் பலம் பெற்று இருப்பதால் திருமண முயற்சிகளை இக்காலகட்டத்தில் மேற்கொள்ளும் பொழுது அந்த முயற்சிகள் கைகூடி வரும். ராசிநாதனான சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற குரு பகவானுடன் 3ஆம் இடத்தில் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடைபெற்று மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும். விஐபிகள் மற்றும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதும் உங்கள் ராசியை சனி பகவான் தன் 3ஆம் பார்வையால் பார்வையிடுவதாலும் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். டென்ஷன், தேவையற்ற அலைச்சல் போன்றவை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சரியான தூக்கம், ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அதிக அளவு உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ரிஷப ராசிக்கு ஜூன் மாதம் 29, 30 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினங்களாகும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் பகை வீட்டில் உச்சம் பெற்ற 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் எந்த செயல்களிலும் நிதானமும் பொறுமையும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள். இம்மாதம் பரிகாரமாக விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வருவது சகல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும். அதேபோல் மனக்கலக்கங்கள் தீரவும் வீண் பழி பாவங்களில் இருந்து விடுபட கால பைரவரை வழிபட்டு வருவதும் நன்மைகளை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை அதிகம் இருப்பின் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவருக்கு 21 மிளகினை சிவப்பு துணியால் திரியாக்கி தீபமேற்றி வழிபட எதிரிகளின் தொல்லை குறையும். ரிஷபராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.